வாங்க மக்களே பார்க்கலாம் என்னுடைய அடுத்த இன்டர்வியூ என்னாச்சு அப்படின்னு. ஸோ இந்த இன்டர்வியூ என்னோடய ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணார். அண்ட் அவர் ரெஃபர் பண்ணி ஒரு 10-15 டேஸ் கழிச்சு எனக்கு கால் வந்தது. ஸோ இமிடியேட் ஹைரிங் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பைக் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த பர்சன் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணார் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு நான் பேசினேன். எடுத்த உடனே உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்ட்டாரு. நீங்களால் இப்போ பேச முடியுமா என்ன ஏதுன்னு எதுவும் கேட்கல. டைரெக்டாக ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு என்னுடைய பேர் சொன்னேன். அவர் பேரெல்லாம் சொல்லலை, இன்ட்ரடியூஸ் பண்ணல. அப்படியே டீட்டில் ஆரம்பித்தார். சரி அது நம்ம டக்குன்னு சொன்னால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி பைக் ஓரம் பார்க் பண்ணியிருந்தேன் ரோடு பக்கத்தில். ஸோ அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அவர் நிறைய கொஸ்டின் கேட்டார். அரௌண்ட் 45 மினிட்ஸ் அட்டன் பண்ணேன். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொன்னேன். ஒரு சில கொஸ்டின்கள் அவர் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக கேட்டார். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஸ்பெசிஃபைடு லொக்கேஷன், எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாலிசி தான் இருக்குமே தவிர சேமாக இருக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட், ஒரு லீகல் ரெக்குவயர்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைட்டுக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு, அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குன்றது கிடையாது. ஸோ நம்ம பேசிக்காகவே எந்த ஒரு விஷயத்த மக்கப் பண்ணி செய்கிறத விட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரீவேல்யூட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று. ஸோ அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கேள்வி கேட்டார். ஸோ அவர் எழுதி வச்சுக்கிட்டு கேட்ட மாதிரி இருக்கும் மேபி. ஸோ அந்த மாதிரியான கொஷின் ஆன்சர் சொல்லலை. பட் மற்ற கொஷின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொன்னேன். அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு அன்றைக்கி. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸோ ஃபைனல் ரவுண்டு தான் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா கால் தான் பண்ணார். ஸோ அதில் சில கேள்விகள் கேட்டாங்க. ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டடாக அண்டு ஹெச்ஆர் ரிலேட்டடாக இருந்தது. ஸோ அதுக்கும் சேம் அகைன் அந்த கொஷின்ங்க கேட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கொஷின் கேட்டாங்க. ஏற்கனவே கேட்ட கொஷினுக்கு நான் ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு அப்போவே தெரியும் அது பார்த்திங்கன்னா நாட் காமன், இட் இஸ் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு. அண்ட் அகைன் நான் சில கொஷினுக்கு ஆன்சர் சொல்லலை. அண்டு ஃபர்தர் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ஃபர்தராக ஃபைனல் ரவுண்டுக்கு டைரெக்டாக வர சொல்கிறாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.